வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வாங்க போகலாம், சூலூருக்கு போகலாம். எதுக்கியா சூலூருக்கு? அட வாங்க சொல்கிறேன். அண்ணன் சூலூர் கலைப்பித்தன் சமீபத்தில் ஒரு படம் தயாரித்து அதனுடைய இசை வெளியீட்டு விழா பண்ணார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேர் வந்திருந்தீங்க சரியா? அந்த படத்துக்கு பேர் பட்சிராஜா பறவை அப்படின்னு பேர். இதை கேட்டவுடனே உங்களுக்கு என்ன தோணுது? இது ஏதோ பறவைகளை பற்றிய படம், வேடந்தாங்களா, இன்னொரு சரணாலயமா, இல்லை சலீம் அலிகான் சொன்ன மாதிரி ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது பறவைகளை பற்றிய விஷயமா? ஐயோ அது எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக தோணியிருக்கும். ஆனால் அது பறவைகளை பற்றிய படம் அல்ல. அதுதான் பியூட்டி அதில். அப்போ எதுக்குயா அந்த பேரை வச்சிங்க கேட்குறீங்களே? கேட்குறீங்க, என் காலில் விழுது. சொல்கிறேன் கேளுங்க. கோயம்புத்தூரில் பட்சிராஜா ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டுடியோஸ் அந்த காலத்தில் இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சினிமாவுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் அந்த பட்சிராஜா ஸ்டுடியோனுடைய ஒரு டாக்யூ ட்ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. 2 மணி நேரம் 14 நிமிஷம் ஓடக்கூடிய படம். அந்த ஸ்டுடியோ எப்படி ஆரம்பித்தாங்க, அது என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி வளர்ந்தது, எந்த அளவுக்கு ஓஹோன்னு இருந்தது அப்படிங்கிற பல விஷயங்களை அதில் பல ரூபங்களில் கொடுத்துருக்காரு. அதாவது செய்திகள் எப்படி சொல்கிறோங்கிறத பொறுத்து தான் அது மக்களை அடையும். அந்த வகையில் சினிமாவை வளர்த்த ஒரு சினிமா கம்பெனியை பற்றி சினிமாவிலே உரிய 5 படங்கள் எடுத்த ஒரு சினிமாக்காரன் சொல்கிறார். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். நான் இதை கேள்விப்பட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உனக்கு யார் சொன்னது? ஃபேமஸான ஒரு பத்திரிகை இருக்குது தெரியுமா? இங்கிலீஷ் பேப்பர், தி ஹிந்து. பிரமாதமான பத்திரிகை, பல வருஷமாக இருக்க பத்திரிகை, நியாயமான ஊடகம். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. அவங்களுடைய தமிழ் பதிப்பு ஒன்று இருக்குது. அதாவது இந்து தமிழிசை அப்படின்னு ஒரு தமிழ் பதிப்பு இருக்குது. அந்த தமிழிசையில், இந்து தமிழிசையில் வெள்ளிக்கிழமை இந்து டாக்கீஸ் அப்படின்னு சினிமா செய்திகள் வெளியிடுவாங்க. அவங்க தான் இதை எனக்கு சொன்னாங்க. போன ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பேப்பரில் அருமையாக அட்டகாசமாக சொல்லியிருக்காங்க, பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. மெல்ல மெல்ல அந்த படத்தை பற்றி அருமையாக சொல்லியிருக்காங்க. அந்த படம் இப்போ தணிக்கையில் இருக்குது. அண்ணன் சூலூர் கலைப்பித்தன் படங்களில் வெட்டி வீசுகிற அளவுக்கு மோசமான காட்சிகளோ, மனதை கெடுக்கக்கூடிய காட்சிகளோ, சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய காட்சிகளோ இருக்கவே இருக்காது. கண்ணை திறக்கணும் சாமி, சாட்டை இல்லை பம்பரம், பசும்பொன் தெய்வம், பாருங்க இந்த படத்து பேர்லாம் பாருங்க. தப்பான விஷயம் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அந்த இந்து தமிழிசை பேப்பர்ல ரொம்ப நேர்மையா, மிக மிக நேர்மையா, நியாயமா, உண்மையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரிவியூ பார்த்து அவங்களா போட்டிருக்காங்க. அதனுடைய தரத்தை உணர்ந்து, மதிப்பை உணர்ந்து, தங்களுடைய கௌரவத்துக்கு குறைவில்லாமல் இருப்பதால், நல்லா கவனிங்க, அவங்க கௌரவத்துக்கும் இதை போடுறதுனால களங்கம் வராது. நல்ல விஷயம். இப்போ எப்படி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி மிகச்சரியான விஷயங்களை மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான ஆட்களை அறிமுகப்படுத்துறதுல அவங்களுக்கு இணை அவங்க தான். சிறப்பு முன்னோட்டம் அப்படிங்கிற பேரில் திரை பாரதி அப்படிங்கிறவரை அதை அருமையாக எழுதியிருக்காரு. நீங்கள் படித்து பாருங்க. படம் வந்த உடனே படத்தை பாருங்க. எல்லா படங்களுமே பொழுதுபோக்காக இருக்கணும், டைம் பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சென்ட்ரல் ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்ததுங்க. அதில் பணிபுரிந்த ஸ்ரீராமுலு நாயுடு அப்படிங்கிறவர் தான் பட்சிராஜா ஸ்டுடியோஸை தொடங்கினது. அதில் பலருக்கு வாழ்வு கொடுத்தாங்க. நிறைய பேருங்க, பழைய நடிகர்கள் பூரா அதில் ஆரம்பித்து நடித்து பெரிய அளவுக்கு வந்திருக்கவங்க. அரசியலில் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன் நம்ம எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க. மலைக்கல்லன் படம் அங்கே தான் தயாரிக்கப்பட்ட படம். 1954 குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து ஸ்ரீராமுலு நாயுடு அவர்கள் விருது வாங்குறாங்க இந்த படத்துக்காக. பட்சிகளுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு ஏன் பேர் வச்சிருப்பாரு நான் யோசிக்கிறேன். ஸ்டுடியோக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கு அந்த காலத்தில். நடிக்கிறவங்க தலைக்கு மேலேயோ அல்லது காலுக்கு கீழேயோ ஃப்ரேமில் வராமல் மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ண காலம். ஒரு வசனத்தை முழுமையாக சொல்லவில்லை என்றால் கடைசி ஒரு வார்த்தை தப்பு பண்ணினாலும் மறுபடியும் முதலில் சொல்ல வேண்டும். எவ்வளோ ஒரு கரடுமுரடான பாதையில் பிரயாணம் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்கள பற்றி ஏன் நம்ம சொல்லக்கூடாது? அண்ணன் சொல்லியிருக்காரு, கேட்போமே.
அந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். அந்த வெற்றி உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா? நிச்சயமாக உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.